ஹாய், நான் செல்வம், ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். இன்னைக்கு ஷார்ட் ஃபன்லியில் நடந்த ஒரு பிக் மூமெண்ட்டை பற்றி நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு மலையாளத்துலேருந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் நம்மளை தேடி வராரு, நம்ம ஆஃபீஸ்க்கே வராரு. அந்த ஃபிலிம் மேக்கர் வந்து சொல்கிறாரு, ப்ரோ நான் படம் எடுத்து 1 இயர் ஆச்சு. எந்த ஓடிடியில் போட்டாலும் 1 இயருக்கு மேலே இருக்க கண்டென்ட்டாக வேணாம், நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வராரு. ஸோ அந்த மலையாளம் ஃபிலிம் மேக்கரோட கண்டென்ட்டை நம்ம பார்க்குறோம். குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் மேக்கிங் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வச்ச படத்தை செல்ஃபில் தயவுசெய்து வைக்காதீங்க. மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஏஐ வரைக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எடுத்து வச்ச படம் ஆல்ரெடி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. யூடியூப்பில் தான் போட்டிருக்கேன் ப்ரோ, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினச்சிருக்கீங்களா? நீங்கள் ஸ்டில் ஓடிடியில் ரீரிலீஸும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்கள் கண்டென்ட்டை ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் ஷார்ட் ஃபன்லி ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் ஃபிலிம் ஸ்பெசிஃபிக் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஷார்ட் ஃபன்லி உடனே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கிறேன். பாய்.